ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இப்போ இந்த தளபதியுடைய இந்த கட்சியுடைய 2வது மாநாடு முதல் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த மாநாடு வந்து இன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வெளியேற்றிருக்கு. பட் ஆனால் இப்போ இருக்கிற அந்த கூட்ட நெரிசலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே நம்ம தலைவர்கள் வந்து என்ட்ரி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து லட்சக்கணக்கோர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டில் வந்து கலந்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, இந்த வெயில் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தார்பாயெல்லாம் ஒரு கூடாரம் மாதிரி போட்டு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வர விடாமல் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க. அதாவது இந்த மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம தளபதி அவர்கள் வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து குழந்தைகள், மாசமாக இருக்கிற பெண்கள், அப்புறம் பள்ளிக்கு போகிற குழந்தைகள், இவங்க யாரும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்கு வந்து கலந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்தால் இப்போ அவங்க அந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறவங்க, மாசமானவங்க, லேடிஸ், வயசானவங்க இவங்கெல்லாம் வந்தால் அந்த கூட்ட நெரிசல்லையும் சரி, இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கும் சரி அதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாமல் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவர் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து வர பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்காம ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள தூக்கிட்டு வந்து இத்தனை வெயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்கள வச்சுட்டு அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற தடுப்பு கம்பியில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஏறி குதிச்சு அங்கே ஒரு சில பேர் மயங்கி அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கிற பக்கத்தில் நல்ல வேலை வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வந்து ஆம்புலன்ஸும் அனுபவம் உள்ள ஒரு டாக்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம தலைவர்கள் சொன்ன மாதிரி இங்கே அங்கே இருக்கிற தொண்டர்கள், ரசிகர்கள் கரெக்டாக இருந்தாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக போகும். ஆனால் அங்கே இருக்கிற சில பேர் பண்ணுற ஒரு சில பேர் பண்ணுற தப்புனால இந்த மாநாட்டுக்கும் சரி நம்ம தலைவர் அவர்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் ஒரு தப்பான ஒரு பேரை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்குதுன்னு சொல்லி ஆகணும். அவர் எந்த அளவுக்கு பொறுமையாக வந்து சைலண்டாக வந்து மக்களுக்கு இடையூறு பண்ணக்கூடாது, அங்கே மாசமாக இருக்கிறவங்க, குழந்தைங்க இவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தொந்தரவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ எவ்வளவோ முயற்சி பண்ணி தண்ணியிலிருந்து எல்லாமே வந்து முயற்சி பண்ணி அந்த அளவுக்கு மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணி அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாலும், ஆனால் இங்கே இருக்கிற ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில பேர்னா ஒரு சில தொண்டர்களில் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிற தப்புறனால அங்கே இருக்கிற மொத்த பேரோடைய பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகுது அப்படின்னு சொல்லும். அதாவது கட்சியோட பேரே வந்து பார்த்தீங்கன்னா கெடுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்காகவே யாரா தப்பு பண்ணுவாங்க, இவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு நோட் பண்ணுறக்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சில பேரும் சில நியூஸ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரியான விஷயம் கண்டுபிடிச்சி அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு மாநாடு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் காசு கொடுத்து, பணத்தை கொடுத்து, சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்து அந்த கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு உழப்பல் பண்ணி அலப்பறை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம தமிழக வெற்றி கழக கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே கிடையாது. இங்கே இருக்கிற தொண்டர்கள், ரசிகர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய காசை வச்சு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி சமைச்சு அவங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொண்டு போய் அங்கே இருக்கிற சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அந்த மாதிரியும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தண்ணி போகிறதா இருக்கட்டும், சில பிரச்சனை ஆகட்டும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு மாநாடு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க தண்ணி போடாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில பேர் தண்ணி போட்டு அவங்க தண்ணி போட்டு அவங்க மட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா சில நியூஸ் சேனல் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மாநாடா இல்லை மதுவுக்காக வந்த ஒரு மாநாடா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் வந்து சில விஷயங்கள் வந்து பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சில பேர் பண்ணுறதுனால இது வந்து கட்சியோட பேர் கெட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணுற சில விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்களுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகுது. ஆனால் இவங்க எல்லாருமே அந்த கட்சி ஆரம்பித்து எத்தனை பேர் இருக்கிறவங்க அத்தனை பேர் இப்போ இந்த மாதிரி மாநாட்டுக்கு வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி போடாமல் தான் வர்றாங்களா அப்படின்னு எனக்கு தெரில. அதாவது இவங்க கட்சிக்காரங்களே பணத்தை கொடுத்து சரக்கும் கொடுத்து பிரியாணியும் கொடுத்து அவங்க வந்து தண்ணி போட்டு அந்த மாநாட்டில் கலந்துக்குவாங்க. அதெல்லாம் தப்பு இல்லையாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொந்த காசு போட்டு அவங்க குடிச்சிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சைலண்டாக அந்த மாநாட்டை வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க அது தப்பாமல். இது எல்லாத்துக்கும் மேலே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சில ஏரியாக்கள் அதுனா திருநெல்வேலி என்னமோ ஒரு சில ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பெண்கள், சிறுவர்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேன் ட்ராவல்ஸில் வந்திருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மாநாடுக்கு போகக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக அந்த வண்டி குறைக்காட்டி ஓரமாக இருங்க, நீங்கள் வண்டியில் நிறைய வண்டி வந்துட்டுருக்கு, இங்கே வந்து
இன்ஸ்பெக்டர் வந்து பாஸ் கொடுத்தா தான் நீங்கள் வந்து அந்த மாநாடு கலந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிக்கு வந்தாங்களாமா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 12, 11 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல நிற்க வச்சுருக்காங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அவங்க போகிறதுக்காக எந்த ஒரு பாஸும் கொடுக்கல. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10, 15 வேன் பக்கமாக வந்துட்டு அந்த இடத்துல நிற்குதாமா. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யார் இதுக்கான வேலைகள் பண்ணுறாங்க, மாநாட்டுக்கு ஏன் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைகள் பண்ணுறாங்க அப்படின்னு தெரில. அதாவது அந்த ஒரு இடத்த மட்டும் நிறுத்திட்டா போதுமா, அந்த எத்தனையோ பேர் அந்த ஓட்டு போகிறத அவங்களால நிறுத்த முடியுமா அப்படின்னு தெரில. இப்போ தளபதி பார்க்குறதுக்காகவும் அவர் பேசுகிறத கேட்கறதுக்காக தான் வர்றாங்களே தவிர, ஆனால் ஓட்டு போடுறது வந்து யாருனாலும் தடுக்க முடியாது. நீங்கள் இந்த மாநாட்டுக்கு வர்றத நீங்கள் பாஸ் கொடுக்காம அங்கே வர்ற மக்களையும் தொண்டரையும் நீங்கள் நிறுத்தி வச்சுட்டாலுமே, அவங்க ரிட்டர்ன் திரும்பி போனாலுமே திருப்பி வந்து எலெக்ஷன் வரும்போது டிவிகே கட்சிக்கு நீங்கள் கொடுத்த இந்த குடைச்சலுக்காகவே திரும்ப நம்ம தமிழக வெற்றிக் கழக கட்சிக்கு தான் அவங்க கண்டிப்பாக வந்து உறுதியாக ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சின்ன அதாவது இப்போ இருக்கிற ஆளுங்கட்சி சின்ன தவறுகள் நீங்கள் செய்யறதுனால இப்போ இருக்கிற நம்ம எங்கள் தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சாதகமாக தான் அமையுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதா இன்னுமும் தெரில. பட் நீங்கள் என்ன தான் தடுத்தாலும் சரி, என்ன தான் அணை போட்டு தடுத்தாலும் சரி, எல்லாத்தையும் உடச்சிட்டு சூறாவளி மாதிரி மொத்த எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு கண்டிப்பாக ஒரு தீர்வு முடிவு வரப்போகுது. ஸோ அது வரைக்கும் பொறுத்து வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வர்ற அத்தனை வேன் அந்த பாஸ் கொடுக்காம அவங்க எல்லாத்தோட மன உளைச்சலுக்கும் வந்து நீங்கள் ஆளாயிட்டு இருக்கிறீங்க. அதாவது எவ்வளோ ஆசையோட எவ்வளோ கனவோடு அவங்க வந்து தளபதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஊர்லேருந்து எத்தனையோ ஸ்டேட்லேருந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தளபதி பார்க்குறக்காக வந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே சில பேர் வந்துட்டாங்க. ஒரு சில ஆட்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வந்து சிக்க வச்சுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வர விடாமல் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ பரவாயில்ல, உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களுக்கு ஓட்டு போடாமலாம் இது எந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நிற்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் தளபதி ரசிகர்கள் நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு ஒரு மாநாட்டுக்கு போகிறீங்க, அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் சொன்ன மாதிரி அமைதியாக அவர் சொன்ன மாதிரி பெண்கள் குழந்தைங்கள்லாம் வர வேண்டாம் அப்படின்னு மாதிரி நம்ம தளபதிகள் வந்து அறிக்கை விட்டுருந்தாங்க. அதையும் தாண்டி நீங்கள் குழந்தைங்க பெண்கள் எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிருக்கீங்க. கூட்டிகிட்டு போனால் பரவாயில்ல, அங்கே இருக்கிற முடிஞ்ச வரைக்கும் அவரோட பேரை கெடுத்துக்காமல் சைலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ இங்கே அந்த உலகத்தில் தண்ணி போடாமல் சரக்கு அடிக்காமல் யாருமே கிடையாது. அப்படி சரக்கு அடித்தாலும் அடிக்கலனாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக நமக்கான தளபதி பார்க்க வரீங்க, தளபதி அவர்களை பார்த்துட்டு சந்தோஷமாக நீங்கள் வந்துட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தும். இதுதான் வந்து நம்ம தலைவர் அவரும் நினைப்பார். அதாவது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பற்றி நெகட்டிவேட் பண்ணுறதுக்காக சில சோஷியல் மீடியாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து அப்டேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த மாநாட்டில் தண்ணி போட்டு அலப்பறை பண்ணிட்டு திரிகிறாங்க. ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பு கம்பி தாண்டி வந்து குதிக்கிறாங்க, அப்படி இப்படிங்கிறாங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் நம்ம தமிழக வெற்றிக் கழக கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியாக போயிட்டு நம்ம தளபதி அவர்களை பார்த்துட்டு நல்லபடியாக திரும்பி வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம தமிழக வெற்றிக் கழக கட்சி மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே சில பேர் வெளியில் மாநிலத்துலேருந்து வர சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாநாட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாஸ் கொடுக்காம இப்போ வரைக்கும் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்னங்கிறத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.